ஸ்பெஷலி எங்களோட யூனிவர்சிட்டிக்கு வந்து சொந்தமான ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, விச் இஸ் கால்ட் ஜுவான் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 19 செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸ் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. எஸ்பெஷலி 12 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து வேறு எந்த யூனிவர்சிட்டிலும் இருக்காது. என்னதான் நம்ம அப்ராட்ல போய் இப்போ ஒரு ஜார்ஜியாவில் எங்கே போய் படித்தாலும் இங்கே இந்தியாவில் படிக்கிற குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் இருக்க இந்த ஒரு வேல்யூ இருக்காது. பார்த்து எங்கே போய் யார் எங்கே போய் படித்தாலும் நல்லா படித்தாங்கன்னா அவங்க ரெகக்னைஸ் ஆவாங்க. So I can make you totally sure that Georgia is one of the safest country nowadays in the world. ஒரு அப்ராட் போய் படிக்கணுன்றது வந்து நிறைய இந்த டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. மேபி லைக் ஒரு 6 months 1 year. இந்த மெயின் ரீசன் கேட்கும்போது அவன் பேரண்ட்ஸை விட்டு இது பண்ண முடியல, என்னால் அங்கே அடாப்ட் பண்ணிக்க முடியல. எங்களோட யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. என்ன ரீசன்னா ஒரு இந்தியன் கல்ச்சருக்குள்ள ஒரு அட்மாஸ்பியர் தான் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். எங்களோட கிளாஸஸ் ஷெட்யூல் வந்து ஒரு நாளைக்கு 6 hours தான் கிளாஸஸ்ஸு. அதை முடிச்சுட்டு எங்களோட ஹாஸ்டல்லே வந்து வாலிபால் கோர்ட் இருக்குது, பேஸ்கெட் பால் கோர்ட்டு, ஷட்டிலு, டேபிள் டென்னிஸு, பில்லியார்ட்ஸு அண்ட் செஸ், இண்டோர் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பண்ணிட்டு எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 hours படிச்சுட்டு எல்லாரும் டின்னர் முடிச்சுட்டு திருப்பி 3 hours படிப்பாங்க பசங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறாங்க பசங்க. அங்கே வந்து படிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெக்டிக்கான ஷெட்யூல்லாம் கிடையாது. எங்கள் யூனிவர்சிட்டிக்குமே மற்ற யூனிவர்சிட்டிக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கள் யூனிவர்சிட்டி தான் லைக் ஸ்ட்ராங்காக அப்படின்னு அப்படி சொல்கிறத விட எங்கள் யூனிவர்சிட்டியில் பெஸ்ட் எஜுகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு பெரிய ஒரு பயம் கலந்த கேள்வி என்னன்னா, நிறைய செலவாயிடுமே அப்ராட் போட. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எங்களோட யூரோப்பியன் யூனிவர்சிட்டி வந்து 2,20,000 per semester ஃபீ வித் ஹாஸ்டல், ஃபுட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, காலேஜ் ஃபீஸ் எல்லாமே 25 lakhs முடியும். எஸ்பெஷலி ஜார்ஜியாவில் படித்தா 8 வருஷம் ஆகும் MBBS ப்ரோக்ராம், 10 வருஷம் ஆகும் தான் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. நம்மளோட ப்ரோக்ராம் 6 years ப்ரோக்ராம். So that's make them easy to pass this FMG exam. And the results are saying the same because, you know, this percentage is quite high, especially for those students who have done it with the first attempt. I'm not saying second and no more. This was done with the first attempt, just last year. சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அது இல்லாமல் எங்களோட USMLA ப்ரோக்ராம் எழுதி இப்போ உள்ளே போகிற பசங்களும் அதிகம் போயிருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். பொதுவாகவே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சம்மரில் வந்து 2 கேள்விகள் அதிகமாக கேட்கப்படும். ஒன்று, இஃப் யூ ஆர் 30+, the question would be like எங்கே போகிறீங்க சம்மர் ஹாலிடேஸ். இஃப் யூ ஆர் லைக் 18+, அடுத்து என்ன படிக்க போகிறீங்க. ஸோ இந்த சம்மர் முழுக்க நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. குறிப்பாக ஒரு 12th முடிச்சுட்டு ஒரு பசங்க வந்து என்னென்ன விஷயங்கள் படிக்க போகிறாங்கன்ற நிறைய கேள்விகள் வரும். ஸோ அதில் அந்த டாக்டர் கனவு வந்து பல வருஷம் நிறைய பேருக்கு இருக்குது. அதில் நிறைய பேருக்கு அது கனவாகவே போயிடுது. அது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ இப்போ வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் பற்றி கேள்விப்படும் போது ஜார்ஜியாவோட யூரோப்பியன் யூனிவர்சிட்டி பற்றி கேள்விப்பட்டோம். ஸோ அதில் இருக்க விஷயங்களை பற்றி மேலும் உங்ககிட்ட ஒரு டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ் கேட்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ வி ஹாவ் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு பெருமையாக சொல்லுவீங்களா, மற்ற எந்த யூனிவர்சிட்டிலும் இல்லாத ஒரு விஷயம் வி ஹேவ் இன் அவர் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கலாமே. சரி, வணக்கம். என்னோட நேம் டாக்டர் சந்தானகிருஷ்ணன். நான் வந்து சென்னையில் சைதாப்பேட்டை சேர்ந்த ஒரு தமிழ்நாடு மாணவன் தான். என்னோடய ஹாஸ்பிட்டல் நேம் வந்து 𝐷𝐸 ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கேன். ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்களோட யூரோப்பியன் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். எங்களோட யூரோப்பியன் யூனிவர்சிட்டியோட சிறப்பு அம்சங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. 2 விஷயம். மற்ற எங்களோட யூனிவர்சிட்டியில் எங்கள் கண்ட்ரியில் இருக்கிற மெடிக்கல் காலேஜோட நான் கம்பேரிசன் பண்ணுறேன். எஸ்பெஷலி எங்களோட யூனிவர்சிட்டிக்கு வந்து சொந்தமான ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, விச் இஸ் கால்ட் ஜுவான் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல். அது வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலிமா ஆரம்பித்து கிட்டத்தட்ட 42 வருடமாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்த மாணவர்கள் அங்கே போய் படிக்கிறாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டல் 42 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கு. கார்டியாக் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் இருதய டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல். அண்ட் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 19 செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸ் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. எஸ்பெஷலி 12 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து வேறு எந்த யூனிவர்சிட்டிலும் இருக்காது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. செகண்ட் திங், USMLAன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதாவது யூஎஸில் போய் படிக்கக்கூடிய PG ப்ரோக்ராமுக்கு என்ட்ரன்ஸ் கோச்சிங் எக்ஸாம் கொடுக்குறாங்க நம்ம யூனிவர்சிட்டியில். 2nd year 3rd yearல கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய சிறப்பு அம்சங்கள். 3வது, எங்களோட யூனிவர்சிட்டியில் படித்திருக்க எல்லா இந்திய மாணவர்களுக்கும் நெக்ஸ்ட் எக்ஸாம் கோச்சிங் நான் கண்டக்ட் பண்ணுறேன். 4th year 5th year 6th year. அதாவது நெக்ஸ்ட் எக்ஸாம்னா என்னென்னா, வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியன்ஸு
வெளிநாட்டில் எந்த நாட்டில் படித்தாலும் சரி, இந்தியாவில் படித்தாலும் சரி, இனிமேல் இருந்து முதல்லலாம் எப்படி இருந்ததுன்னா 2002 வெளிநாட்டிலேருந்து வர மாணவர்களுக்கு FMGன்னு ஒரு எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. அதாவது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாம் இங்கே வந்து எழுதணும் வெளிநாட்டிலேருந்து வரவங்க. இப்போ வந்து காமனாக ஆக்கிட்டாங்க. 2024 டிசம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா மாணவர்களும் இந்தியாவில் படித்தாலும் சரி, வெளிநாட்டில் படித்தாலும் எக்ஸிட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம் தான், அதுக்கு பேர் தான் எக்ஸிட்டு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி நீட் கொண்டு வராங்களோ எக்ஸிட்டுக்கு ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கு கோச்சிங் நாங்கள் கொடுக்குறோம். இந்த சிறப்பு அம்சங்கள் எந்த காலேஜ்லையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபாரினில் வெளிநாட்டில் நாங்கள் கொடுக்குறோம். 4வது சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் வந்து நியர்லி 350 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டேயிங் இந்த ஹாஸ்டல், இந்தியன் ஹாஸ்டலில் இருக்காங்க. அதில் பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் வச்சுருக்கோம். அண்ட் சவுத் இந்தியன் ஃபுட்ஸு ப்ராப்பராக 3 times a டே வந்து ப்ராப்பராக 365 டேஸ்க்கு ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கோம். அந்த ஃபெசிலிட்டி பெருசாக வெளிநாட்டில் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா நானும் வெளிநாட்டில் படித்தவன் தான், பல கஷ்டங்கள்லாம் கடந்து வந்தவன் தான். கிட்டத்தட்ட இது ஒரு 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அதாவது ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது நம்ம யூனிவர்சிட்டியில். யார் 90% மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் கிடைக்கும். அண்ட் இந்த வருஷத்துலேருந்து எனக்கு ஒரு 2 சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க காலேஜில். அந்த சீட்டுக்கு ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அந்த எக்ஸாமில் ஆகஸ்ட் எண்டு செப்டம்பரில் அந்த பசங்களுக்கு ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்காது. அண்ட் முன்னொரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வேணுன்னா எராஸ்மஸ் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. நம்மளோட டீன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, வெளிநாட்டில் போயிட்டு மாணவர்கள் ஒரு செமிஸ்டர் வந்து படிக்கலாம். அதுக்கான முழு செலவுகளும் நம்ம யூனிவர்சிட்டி எடுத்து அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய இன்டர்சேஞ்ச் ப்ரோக்ராம்லாம் இருக்குது. எங்கள் யூனிவர்சிட்டியில் மொத்தமாக 84 நாட்டு மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. 3500 வெளிநாடு மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க. அதனால் நிறைய சிறப்பவங்க சொல்லிகிட்டே போவேன் நான். சரி, ஓகே சார். இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் ரொம்ப பேசிக்காக இப்போ ஒரு காலேஜில் படிக்க போகிறாங்க, குறிப்பாக இது மாதிரி அப்ராடில் போய் படிக்க போகிறாங்கன்னும் போது இங்கே இருக்க இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு ஒரு பேசிக்கான ஒரு 3 கேள்வி வரும். ஸோ அந்த கேள்வி நான் ஃபஸ்ட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். த வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், என்ன தான் நம்ம அப்ராடில் போய் இப்போ ஒரு ஜார்ஜியாவில் எங்கே போய் படித்தாலும் இங்கே இந்தியாவில் படிக்கிற, குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் இருக்க இந்த ஒரு வேல்யூ இருக்காதுப்பா. திரும்ப நான் இங்கே வந்து படிக்கணும், அங்கே இருக்க வேல்யூ வேறு, இங்கே இருக்க ஒரு வேல்யூ வேறு. இது ரொம்ப நாளாக இருக்க ஒரு விஷயம். இது விஷயமா இல்லை மித்தா? இட்ஸ் நாட் அ ட்ரூ திங் டு பி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். எங்கே போய் யார் எங்கே போய் படித்தாலும் நல்லா படித்தாங்கன்னா அவங்க ரெகக்னைஸ் ஆவாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டில் யார் எங்கே போய் படித்தாலும் நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருந்ததுன்னா இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் FMG எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து வர மாணவர்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி இனிமேல் நெக்ஸ்ட் எக்ஸாம் எங்களோட ரெக்கார்ட் வைஸ் நான் சொல்கிறேன். FMG எக்ஸாம் பாஸ் பண்ணது ஃபஸ்ட்டு அதாவது ஊர்லேருந்து வந்த கையோடவே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முதல் மாணவர்கள், ஃபஸ்ட் டைம்லேயே பாஸ் பண்ண மாணவர்கள் கிட்டத்தட்ட 80% இருக்காங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே PG படிச்சுட்டு செட்டில் ஆனவங்களாம் இருக்காங்க. பாதி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவுக்கு they won't come back. ஃபார் எக்ஸாம்பிள் PG எல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கே வருவாங்க. யூஎஸில் போய் PG ஃப்ரீயாக படிச்சுட்டு கனடா போகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க, லைக் நியூசிலாந்து போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. யூரோப்பில் நிறைய கண்ட்ரிக்கு போகிறாங்க. முடிச்சுட்டு தான் இந்தியா வராங்களே. ஸோ அதனால் இது வந்து இட்ஸ் அ கேட் வே டு தேர் ஃபியூச்சர் தான். நம்ம இந்தியாவிலலாம் வந்து UG PG எல்லாம் சேர்த்து படித்தாலும் உங்களுக்கு 1 lakh மேலே சேலரி கிடைக்காது. 1 lakh 2 lakh மேலே சேலரி கிடையாது. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. டாக்டர்ஸ்னாலே ப்ரையாரிட்டி இஸ் குட். அண்ட் அங்கே படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இங்கே இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. இப்போ பெரிய பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளிநாட்டில் படித்த PG மாணவர்களாக தான் இருப்பாங்க, டாக்டர்ஸாக தான் இருப்பாங்க. அதனால் ப்ரையாரிட்டி இஸ் தேர். ஸோ வேல்யூ எப்பவுமே இருக்குது. படித்து பாஸ் பண்ணி ப்ராப்பராக வந்தாங்கன்னா இட்ஸ் வேலிட். 200% they can sustain here. Right. So the next question is, I think she can answer it more like, so the parents would automatically they have a fear like, so how safe is Georgia? Also, will my children will meet the culture differences? So can you please explain about that? Sure. Yes, Georgia, I can honestly say, is one of the safest country in the world. And this is not only my words, let's say, because based on the last surveys, which was done just last year, Georgia was among the 10 safest countries in the world. This is based on the very low percentage of the crime in Georgia. Besides, you will see when you arrive that you can see CCTV cameras everywhere, in the streets, in the buildings, outside of the buildings, in the parks, everywhere we have CCTV
cameras in the country. And of course, in our buildings, in our study buildings, we have 24-hour security, 7 days a week, same in dormitory, same in the hospital. And we also have CCTV cameras everywhere in our buildings as well. So I can make you totally sure that Georgia is one of the safest country nowadays in the world. Besides, we at this moment have more than 3,000 international students from different 83 countries. And of course, they meet different cultures, different traditions, different histories, but this thing has become more interesting for the students, for us as well, because, you know, the environment is so friendly at the university. They are together preparing some different events, some multicultural events. Every year we've got that to introduce their cultural, traditional dance, songs, traditional cuisine to other students. So they are exchanging this experience to each other, which is very interesting and exciting for them and for us as well. Right, neatly put actually. Even there is a small myth, right? So Georgia ரொம்ப ஒரு கோல்டான கண்ட்ரீஸ்ல ஒன்று. ஸோ எப்படி அந்த ஒரு கிளைமேட் விஷயத்தில் அடாப்ட் ஆவாங்க இங்கே இருக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜார்ஜியா ரொம்ப குளிர் பிரதேசமான நாடு. ரஷ்யா மாதிரியான கடுமையான குளிர் இருக்க நாடு கிடையாது. ஓகே. ரஷ்யாலெல்லாம் வின்டர் வந்து -30, -35 போகும். இங்கே வந்து மைனஸில் வந்தாலே ரேர் தான். போன வருஷம்லாம் எங்களுக்கு ஸ்னோஃபாலே இல்லை. -2 வரைக்கும் தான் போகும் மேக்ஸிமமே. பெருசாக ஸ்னோஃபால்லாம் கூட கிடையாது எங்களுக்கு. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி அங்கே வெயிலும் கொஞ்சம் அதிகம் தான். இப்போ சம்மர்லலாம் 32°C, இன்றைக்கெல்லாம் 32°C. வருஷத்தில் 6 மாதம் வந்து கடுமையான வெயில் தாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடாப்ட் ஆகிடுவாங்க. மற்ற நேரமெல்லாம் வந்து ஒரு 2-3 மாதம் வந்து கோயம்புத்தூர், ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி மாறும். மீதி இருக்க 3 மாதம் நம்ம ஊரில் நார்த் சைடில் இருக்கிற குளிர் லைட்டாக இருக்கும். ஸ்னோஃபால் பெருசாக இருக்காது, சிட்டியில் இருக்காது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து கேபிட்டல் சிட்டி, எங்களோட யூனிவர்சிட்டி. அந்த ஏரியா வந்து எங்கள் சிட்டியில் இருக்காது. பட் சிட்டியில் சுற்றி இருக்கிற மவுண்டெயின்ஸ்லலாம் ஸ்னோஃபால் இருக்கும். அங்கெல்லாம் கொஞ்சம் குளிர் இருக்கும், -4-5 வரைக்கும் போகும். பட் எங்கள் சிட்டியில் போகாது. ஓகே ஓகே. ஸோ கிளைமேட் வில் அடாப்ட் திஸ். நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க. சார், இன்ஃபேக்ட் இப்போ லாஸ்ட் ஒரு 4 to 5 years இது மாதிரி நிறைய பசங்க வந்து ஒரு அப்ராட் போய் படிக்கணுன்ற வந்து நிறைய இந்த டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. மேபி லைக் ஒரு 6 months 1 year. இந்த மெயின் ரீசன் கேட்கும்போது பேரண்ட்ஸை விட்டு இது பண்ண முடியல, என்னால் அங்கே அடாப்ட் பண்ணிக்க முடியல, எனக்கு நிறைய விதமான கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க, ஸோ அதனால் எனக்கு அவங்க கூட கரெக்டாக பெருசாக கோப்பப் பண்ண முடியல, நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஸோ வாட்ஸ் த ரொம்ப மெயின் ரீசன்ஸ் இந்த டிஸ்கண்டினியூ நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், நான் இந்த ஃபீல்டில் நான் நிறைய வருஷம் இருக்கிறதுனால நிறைய அனுபவங்கள் பார்த்துருக்கேன். எந்த ஒரு கண்ட்ரியில் முதல்ல பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வைஸு, நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள். ஏன்னா எங்களோட யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. என்ன ரீசன்னா, ஒரு இந்தியன் கல்ச்சருக்குள்ள ஒரு அட்மாஸ்பியர் தான் நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் ஹாஸ்டலில் வந்து முழுக்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. சீனியர்ஸும் இருப்பாங்க, அதாவது லைக் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, 5th year ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2nd year ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 1st year ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சில பேரண்ட்ஸும் வந்துட்டு போவாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. எங்கள் ஸ்டாஃப்ஸே 20 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, தமிழ் ஸ்டாஃப்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு ட்ராபேக்காக எனக்கு இருந்ததில்லை. மற்றபடி இவங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா இன்டர்சேஞ்ச் மாதிரி தான். ஒரு 10 இந்தியன்ஸ் இருப்பாங்க, மீதி 10 பேர் வேறு நாட்டிலேருந்து கலந்துருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் அந்த ஒரு ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணது கிடையாது. பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்னென்னா, எந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் என்எம்சி நார்ம்ஸ்க்கு கரெக்டாக பொருந்ததா, அந்த மெடிக்கல் காலேஜுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கா, அந்த மெடிக்கல் காலேஜில் எத்தனை தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, எத்தனை தமிழ் பசங்க படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் கொஞ்சம் எடுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா தெரியாமல் இந்தியன்ஸே இல்லாத காலேஜில் கூட்டு போய் சேர்த்துருவாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமே இந்தியன்ஸ் போவாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் மெடிக்கல் காலேஜே இருந்திருக்கு அந்த நாட்டில். அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, விச் இஸ் நாட் சேஃபர் ஃபார் த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ப்ரையாரிட்டியெல்லாம் பார்க்கணும். ரொம்ப ஈஸியாக அக்சசபிளாக இருக்கணும். இப்போ காலையில் ஃப்ளைட், ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டில் ஏறணும்னா மதியானம் அங்கே ரீச் ஆகணும். ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட் ஃப்ளைட்டில் கிளம்பி இங்கே வந்துடணும். நான் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்ரி இயர் ஐ ட்ராவல் மோர் தென் 20-30 times. நான் மேக்ஸிமம் இந்த வின்டர் டைம்லலாம் வந்து செமஸ்டர் அவங்களுக்கு எழுதும் போதெல்லாம் அங்கே தான் இருப்பேன். ஒரு 8 months அங்கே தான் இருப்பேன். எனக்கு வேறு அங்கே தான் ஒர்க் அதிகம் எனக்கு. இங்கே வந்து இந்த அட்மிஷன் டைமு அந்த டைமில் தான் நான் வந்துட்டு போவேன். என்னோடய ஆஃபீஸில் டீம் ஆஃப் பீப்புள் ஆர் ஒர்க்கிங், அவங்க பார்த்துப்பாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் பயம் இல்லாமல் எல்லாருக்கூடையும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது திங்ஸ் வேணுன்னா கூட கொடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக அக்சசபிள் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் பிரச்சனையே இல்லை, யாரும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ரிட்டன்.
ஓகே ஓகே. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை. சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இங்கே இருக்க பசங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க லைக் இந்தியன் இதில் லைக் இங்கே ஒரு தனி ஒரு சிலபஸ் படிப்பாங்க. ஸோ அங்கே போயிட்ட பிறகு அந்த ஒரு சிலபஸ் அடாப்டேஷன் ஒருவேளை சில பேர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, எனக்கு டக்குன்னு எதுவும் பண்ண முடியல. இப்போ இங்கே இருக்கும்போது அது வேறு மாதிரியான ஒரு கல்ச்சர் இருக்கும். டக்குன்னு அங்கே போய் என்னால் ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியல. அந்த ஒரு பயம் கூட ஒரு காரணமாக இருக்கும். மேபி இந்த ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம்? லாங்குவேஜ் பற்றி எங்கள் மேமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் லைக் அந்த அடாப்ஷன் பற்றி நான் சொல்கிறேன். பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது சார். அதாவது கரிக்குலம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் படிக்கிறது வந்து யூகே சிலபஸ், நாங்கள் ஜார்ஜியாவில் பண்ணுறது யூரோப்பியன் சிலபஸ். இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அங்கே வந்து நம்ம ஊரில் வந்து 4.5 years மெடிசன் ப்ரோக்ராம், அங்கே 5 years மெடிசன் ப்ரோக்ராம். இங்கே 1 year இன்டர்ன்ஷிப், அங்கே 1 year இன்டர்ன்ஷிப். ஏன்னா அதில் வந்து டிஃபால்ட்டாகவே 6 years மெடிசன் ப்ரோக்ராம் நம்ம காலேஜில் கொண்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து 5.5 years வருது. ஸோ அதனால் சப்ஜெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சிமிலர் தான். மெயின் 19 நம்ம என்எம்சி நார்ம்ஸ் படி மெயின் 19 சப்ஜெக்ட்ஸு ப்ராப்பராக போயிட்டுருக்கு. 12 months இன்டர்ன்ஷிப்பு 12 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் பண்ணணும், அதுவும் ப்ராப்பராக கொடுத்துட்ருக்காங்க லாஸ்ட் இயரில். படித்து முடிச்சுட்டு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த நாட்டில் வந்து அவங்க டாக்டராக ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம நாட்டில் சொல்லும். அதையும் ஈக்குவாலிட்டி பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த நாட்டில் நீங்கள் டாக்டராக படிச்சுட்டு அங்கேயே வேலை செய்யலாம், அந்த ஈக்குவாலிட்டியும் கொடுத்துட்டாங்க. அண்ட் கிட்டத்தட்ட நம்ம படிக்கக்கூடிய எல்லா இந்தியன் ஆத்தர் புக்ஸும் நான் இங்கேருந்து இலவசமாக பசங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். ஸோ அதனால் நம்ம இந்தியாவில் படிக்கிறவங்களும் அமெரிக்கன் ஆத்தர் புக்ஸும் இந்தியன் ஆத்தர் புக்ஸ் தான் ரெஃபர் பண்ணி படிக்கிறோம். ஸோ அதே புக்ஸ் தான் உங்கள் லைப்ரரியிலையும் கிடைக்க போகுது, எங்கள் யூனிவர்சிட்டி லைப்ரரியிலையும் கிடைக்கும். எங்களுடைய ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் எல்லா புக்ஸும் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். ஸோ இந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கிறதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ தே வில் ஈக்குவலைஸ் த எஜுகேஷன். Regarding the climate, regarding these things, the ma'am will explain about that. So as like the climate thing, even many students feel like the language would be a great barrier. So what's your take on this? About the climate, I will start with the climate. Climate is really nice in Georgia. The summer is quite similar to your one. It's hot, especially the August is quite hot. Autumn and spring are my favorites because the degree and temperature is perfect. It's like Bangalore, let's say, from 25 to 27 degrees. Winter is not as strict as to our neighborhood countries. It's maximum -2 in January and February. That's all. Last year, for example, we didn't have any snowflakes and no freeze at all. So it depends on the year, but generally it's maximum -2 in the winter time. For the language, our mother language is Georgian. I agree with you. And Georgian language is for our students is mandatory to study only for the first 3 semesters of their program, because last 3 years they have the clinical curations and rotations in the hospital, in our hospital, so which means that they need to communicate with the patients and they need basic Georgian language knowledge for that. Generally, Georgian people are speaking really nice in English. Let's say 80% of the population can speak in English. It's not the barrier at all. Language of instruction itself of the program is English language because it's English medical doctor, English taught medical doctor program, let's say like that. Right. So that means that the teachers, of course, the students are speaking in English. They have lectures and practicals, laboratory works, simulation works. Everything is done in English. Materials are in English and etc. Program, curriculum, let's say language of instruction is in English. Georgian language is only for 3 semesters as a subject. Okay. Just for general communication with the patients. Fine. Right. Okay. அதுவும் weekly 1 classes தான் Yes, வரும். just 1 class. ரொம்ப பேசிக்கான இதுதான். Yes. பேசி பழக்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம நாட்டிலேயே பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா 65-75 years மேலே வர பேஷண்ட்ஸ்க்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. அதனால் கற்றுக்கிறது தான். மற்றபடி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. டேர்ம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இங்கிலீஷ். எப்படி இருந்தாலும் அங்கே போய் பேச ஆட்டோமேட்டிக்காக வந்து மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது கூட இங்கிலீஷில் தான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே சார். இப்போ இங்கே டாக்டருக்கு படிக்கிறதுனா கூட அவங்க வந்து ரொம்ப வருஷமாக சொல்ல டைலாக் வந்து, நீ டாக்டருக்கு படிக்கிறியா, உனக்கு 2 வேலை தான். ஒன்று சாப்பிட்ணும், இன்னொன்று படிக்கணும். படிப்புலேயே தான் உனக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 14 மணி நேரம் 15 மணி நேரம் படிக்கணும். அப்போ தான் அந்த டாக்டர் இதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப வருஷமாக வந்து ஒரு எழுதப்படாத ஒரு ரூல் மாதிரி இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ அங்கே போயிட்டாலும் இப்படி தான் இருக்குமா, ஒரு ஹெக்டிக்காக தான் இருக்குமா, அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி ஹெக்டிக்காக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நான் ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக முடிச்சிடுறேன். எங்களோட கிளாஸஸ் ஷெட்யூல் வந்து ஒரு நாளைக்கு 6 hours தான் கிளாஸஸ்.
அதை முடிச்சுட்டு எங்களோட ஹாஸ்டல்லே வந்து வாலிபால் கோர்ட் இருக்குது, பேஸ்கெட் பால் கோர்ட்டு, ஷட்டிலு, டேபிள் டென்னிஸு, பில்லியார்ட்ஸு அண்ட் செஸ், இண்டோர் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸ்டடி ஏரியா, லைப்ரரி எல்லாமே இருக்குது. பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸ் முடித்த உடனே வீட்டுக்கு வந்து ஹாஸ்டலில் வந்து முதல்ல என்ன சாப்பாடு இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. தேல் ஃபினிஷ் த லஞ்ச் ஆர் டின்னர், என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது தான் முடிச்சுட்டு தே ஸ்டார்ட் பிளேயிங் ஃபார் 1 or 2 hours விளையாடுவாங்க. விளையாடிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி என்னென்ன நடந்தது ரிவிஷன் எடுத்து எல்லாம் ப்ரொவிஷன் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 hours படிச்சுட்டு தே லாவ் டின்னர் முடிச்சுட்டு திருப்பி 3 hours படிப்பாங்க பசங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறாங்க பசங்க. அங்கே வந்து படிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெக்டிக்கான ஷெட்யூல்லாம் கிடையாது. பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா தே கேன் ஸ்பெண்ட் தேர் ஓன் லைஃப். அவங்களுக்கான நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கூட படிக்கலாம். ஓகே. ஸோ ஈவன் இப்போ இந்தியாவிலே ஸ்கூலிங்லாம் பார்த்தீங்கன்னா தேர் லைக் மோர் ப்ராக்டிக்கல், தியரி பேஸ்டோட ப்ராக்டிக்கலாக மாறிக்கிட்டு வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு MBBS கோர்ஸ் இப்போ ஒரு அப்ராட்ல போய் பண்ணும்போது ஹவு ப்ராக்டிக்கல் உங்களுடைய எங்களோட யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் என்னன்னா பெருசாக தியரட்டிக்கல் ஒர்க் அவ்வளோ கிடையாது. ப்ராக்டிக்கல் அண்ட் ஹாஸ்கி பேஸ்டு தான் எல்லாமே. லைக் நீங்கள் இப்போ ஜார்ஜியாவில் படிச்சிங்கன்னா எங்கள் யூனிவர்சிட்டிக்குமே மற்ற யூனிவர்சிட்டிக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எங்கள் யூனிவர்சிட்டி தான் லைக் ஸ்ட்ராங்காக அப்படின்னா அப்படி சொல்கிறத விட எங்கள் யூனிவர்சிட்டியில் பெஸ்ட் எஜுகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதில் கிளினிக்கல் பேஸ்டும் லைக் ப்ராக்டிக்கல் பேஸ்டு அண்ட் ஹாஸ்கி பேஸ்டு தான் எக்ஸாம் பேட்டர்ன்ஸே வரும். லைக் நீங்கள் கதையே எழுதுறதெல்லாம் மறந்துடுங்க, அங்கே அதெல்லாம் கிடையாது. அவுட் ஆஃப் 100 marks ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஹாஸ்கின்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஒரு கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் வச்சுட்டு ஒரு டீச்சர் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. என்ன ஸ்பெசிமன் இது, வாட் இஸ் த கொஸ்டின், அதுக்கு என்ன மாதிரியான டிசீஸ் இருக்குது, என்ன டயக்னோஸ் பண்ணியிருக்க, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறேன்னு கேட்பாங்க. அதை வச்சு மார்க் போடுவாங்க. அது ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸாம். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 மார்க்குக்கு அது ஒரு எக்ஸாம். மீதி 30 மார்க் ப்ராக்டிக்கல், 30 மார்க்கு MCQs எக்ஸாம். அவுட் ஆஃப் திஸ் 100 யூ ஷுட் ஸ்கோர் 40 மார்க். 40 மார்க்ஸ் எடுத்தால் நீங்கள் பாஸ். ஸோ அதனால் நம்ம பசங்களுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்குது நம்ம யூனிவர்சிட்டியில். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நான் சொல்ல நினச்சேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம் சார். அண்ட் ஃபைனலி லைக் இன்னொரு பெரிய ஒரு பயம் கலந்த கேள்வி என்னன்னா, நிறைய செலவாயிடுமே அப்ராட் போட. இப்போ நான் ஃப்ளைட் டிக்கெட்ஸுக்கு செலவு பண்ணணும், அங்கே போய் தங்கணும், அங்கே சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும், அது எல்லாமே ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ், இது எல்லாமே அதிக செலவு ஏற்படுத்தி விட்டுருமே. இல்லை சார், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எங்களோட யூரோப்பியன் யூனிவர்சிட்டி வந்து $220,000 per semester ஃபீ. அதாவது $2,750 per semester. நம்ம ஊர் இந்தியன் மணிக்கு 2,20,000 வரும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த செமஸ்டர் ஃபீ வரும். 6 months ஒன்ஸ் தே வில் பண்ணுவாங்க. மொத்த ஓவரால் பட்ஜெட்டு, ஹாஸ்டலு, ஃப்ளைட் டிக்கெட்டு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனிவர்சிட்டிக்கு 32 to 35 lakhs முடிச்சிடலாம். ஹாஸ்டல், ஃபுட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, காலேஜ் ஃபீஸு எல்லாமே கவர் ஆகிடும் அதில். அதை தவிர்த்து பசங்க வேறு செலவுகள் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு பர்த்டே இருக்கும், ட்ரெஸ் எடுப்பாங்க, அதெல்லாம் தனிப்பட்ட செலவு. இதெல்லாம் இந்த காம்பேக்டாக ஃபுட்லேருந்து எல்லாமே இதில் கவர் ஆகிடும் இந்த பட்ஜெட்டில் வரும். குட்டாய்ஸ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபவுண்டருக்கு 2 யூனிவர்சிட்டி இருக்குங்க. ஒரு யூனிவர்சிட்டி வந்து கேபிட்டல் சிட்டியில் இருக்குது, இன்னொரு யூனிவர்சிட்டி குட்டாய்ஸ்ன்ற ஒரு சிட்டியில் இருக்குது. அந்த சிட்டியில் இருக்க யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து $2,000 தான். $1,60,000 தான் ஃபீஸு. அந்த பட்ஜெட் நான் 25 லட்சத்துலேயே எங்கள் காலேஜில் முடிச்சிருவாங்க. வித் ஹாஸ்டல், ஃபுட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, காலேஜ் ஃபீஸ் எல்லாமே 25 lakhs முடிஞ்சிடும். ஃபைன். ஈவன் பேரண்ட்ஸ் அலவுடா? இங்கேருந்து வந்து பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் தாராளமாக வரலாம். கடந்த ஒரு 3 வருடமாக நிறைய பேரண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தெரியல, பேண்டமிக் அப்புறம் ட்ராவல் பண்ணலன்றாங்க. ஆனால் ட்ராவல் எங்களுக்கு வர பேரண்ட்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்ரி இயர் மினிமம் 30-40 பேரண்ட்ஸ் ஆர் விசிட்டிங் ஜார்ஜியா டு அவர் யூனிவர்சிட்டி. எங்கள் ஹாஸ்டலில் வந்து 10 days ஃப்ரீயாக தங்கிட்டு விசாவும் நாங்களே எடுத்து கொடுத்துறோம் இலவசமாக. வந்து பார்த்துட்டு இருந்துட்டு போகிறாங்க. ஓகே சார். ஸோ அதெல்லாம் அலவுடு, 100% அலவுடு. ரைட் சார். ஸோ ஃபைனலி இப்போ அடுத்த அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி நெருக்கி போயிட்டுருக்கோம். நாங்கள் 70% ஆஃப் அட்மிஷன் முடிச்சிட்டோம். இன்னும் 30-35 தான் இருக்குது. பை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஃபாஸ்ட்டாக வைண்ட் அப் பண்ணுவாங்க. அண்டு ஃபஸ்ட் பேட்ச் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறது செப்டம்பர் எண்டில் எங்களோட ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். அக்டோபர் போல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். செப்டம்பரில் தே வில் ட்ராவல் ஃப்ரம் இந்தியா டு ஜார்ஜியா. ட்ராவல் பண்ணி எப்படியும் ஃபஸ்ட் பேட்ச் அந்த டைமில் முடிஞ்சிடும், நல்லபடியாக முடிஞ்சிடும். செகண்ட் பேட்ச் வந்து டிசம்பர் பேட்ச் இன்டேக் இருக்குது. தேர்ட் இன்டேக் வந்து மார்ச் இன்டேக் இருக்குது. எவ்ரி இன்டேக் வி ஹாவ் ஃபஸ்ட் இன்டேக் ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் போட முடியும். செகண்ட் இன்டேக் ஒரு 50, தேர்ட் இன்டேக் ஒரு 50. அதுக்கு மேலே நல்லா பண்ண முடியும். ஓகே, 200 seats தான். 250 seats பண்ண முடியும். ரைட் சார். ஓகே சார். ஸோ எல்லாருமே கேட்பாங்களே, இப்போ டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோன்னா சார் எவ்வளோ சார் சக்ஸஸ் ஆகும்னு. ஸோ அந்த மாதிரி உங்கள் யூரோப்பியன் யூனிவர்சிட்டியோட அந்த சக்ஸஸ் ரேஷியோ பற்றி சொல்ல முடியுமா? சார் ஆக்சுவலி என்ன காட்டியும் என்னோட டெப்டி டீன் வாயாலே நீங்கள் கேளுங்க. தே ஆர் ஆஸ்கிங் அபவுட் தி FMG எக்ஸாம் சக்ஸஸ் ரேட்.
Last year, for example, around 200 students we had from India who graduated, and 80% of them have successfully passed FMG exam with the first attempt. So even one of our students, she was on the 4th place in whole India. She was, of course, on the 1st place from those graduates who graduated from Georgia in this case. And, you know, the similarity of our program and FMG materials are giving them the opportunity to pass this exam quite easy, because they have mentioned, because after that we are always listening their feedback, they were very thankful, and they have mentioned that they didn't prepare for the FMG exam a lot, because when they graduated in 2 months or 3 months, they already had the exam. But they said that all these materials they have covered during their studies, so that made them easy to pass this FMG exam. And the results are saying the same, because, you know, this percentage is quite high, especially for those students who have done it with the first attempt. I'm not saying second and no more. This was done with the first attempt just last year. சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அது இல்லாமல் எங்களோட யூஎஸ்எம்எல்ஏ ப்ரோக்ராம் எழுதி இப்போ உள்ளே போகிற பசங்களும் அதிக பேர் இருக்காங்க. ஓகே, யூஎஸில் போய் லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸோட லைசனிங் எக்ஸாமினேஷனும் பாஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ரீயாக பிஜி படிக்கிறவங்க நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ரைட். ஸோ சூப்பர் சார். ஸோ இப்போ இந்த காலேஜில் இப்போ அட்மிஷன் எதுவும் பண்ணணும்னா வாட் இஸ் த பேசிக் ப்ரொசீஜர் என்ன? யூரோப்பியன் யூனிவர்சிட்டி சேரணும்? வெரி சிம்பிள். என்னோட ஆஃபீஸில் இருக்க நம்பர்ஸ் இல்லை கன்சர்ன் பர்சன்ஸ் யார்கிட்டே காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டாலும் தெரியும். என்னோட மெயில் ஐடி, என்னோட கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருவாங்க. யூனிவர்சிட்டி வெப்சைட்லையா, அஃபிஷியல் வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதை காண்டாக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவோம். ஒரு ஸ்டூடெண்ட்டோட 10th 12th மார்க் ஷீட்டு, நீட் ஸ்கோர் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோகிராஃப்ஸ் ப்ராசஸ் எங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா நாங்கள் முதல்ல ஜூம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். கண்டக்ட் பண்ணி இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அட்மிஷன் லெட்டர் நெக்ஸ்ட் டேவே கொடுத்துருவாங்க. அன்னிலேருந்து ஒரு 3 நாளில் உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் காப்பியும் கொடுப்பாங்க. அட்மிஷன் ஃபீஸ் $300 கட்டணும்னு சொல்லி கொடுப்பாங்க. டேரெக்டாக காலேஜுக்கு நீங்கள் கட்டலாம். அன்னிலேருந்து ஒரு 20-30 டேஸில் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கான இன்வாய்ஸும் கொடுப்பாங்க. டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கே பே பண்ணிடலாம். இங்கே எந்த பெரிய பேமெண்ட்டும் இங்கே ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ விசாக்கான ஹெல்ப்பும் உங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். டேரெக்டாக காலேஜ் ஃபீஸ் அங்கே கட்டுவீங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் அங்கே கட்டிடுவீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்க இந்தியன் பேங்க்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபைன். லுக்ஸ் ஈஸி ஆக்சுவலி. ஆல் இட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக அழகாக சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நிறைய பேரோட இந்த MBBS கனவு கண்டிப்பாக யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் ஒரு நினைவாகும். நம்பிக்கையோட. ரெண்டாவது விஷயம் சார், நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஜார்ஜியாவில் படித்தா 8 வருஷம் ஆகும் MBBS ப்ரோக்ராம், 10 வருஷம் ஆகும்லாம் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. நம்மளோட ப்ரோக்ராம் 6 இயர்ஸ் ப்ரோக்ராம். ரெண்டாவது, படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக சஸ்டெயின் ஆகிடலாம். மூணாவது, நீங்கள் படித்து முடிச்சுட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் டாக்டராக வேலை செய்கிறதுக்கான அனுமதியும் நாங்கள் கொடுக்குறோம். நாலாவது, நீங்கள் படிக்கக்கூடிய ப்ரோக்ராம் முழுக்க இங்கிலீஷு. அஞ்சாவது, நீங்கள் படித்து முடிச்சுட்டு ப்ராப்பராக அந்த லாஸ்ட் இயர் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் பெருசாக லைசனிங் எக்ஸாம் வந்து யூஜிக்கு கிடையாது. நீங்கள் அந்த நாட்டில் செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னா தான் பிஜி எக்ஸாம் எழுதி பிஜி எக்ஸாம் பாஸ் பண்ணி பிஜி ஸ்பெஷலைசேஷன் ப்ரோக்ராம் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் சொந்தமாக அங்கே ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான அனுமதி கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டே போதுமானது. அந்த ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. அதனால் அது கிடையாது. 200% வேலிடு. நம்ம இந்தியன் எம்பாசியில், அர்மீனியாவில் இருக்க இந்தியன் எம்பாசியில் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும். அதே போல் இந்தியன் எம்பாசி இல்லைன்னு சொல்லி கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. ரீசெண்டாக இந்தியன் எம்பாசிடர்ஸ் நம்மளோட யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பருக்குள்ளே நம்ம இந்தியன் எம்பாசி ஜார்ஜியாவில் இருக்குது, வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் அந்த பிரச்சனையும் கிடையாது. எதாக இருந்தாலும் டைரக்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் தான். எம்பாசி இஸ் ஹெல்பிங் அஸ் லாட், யூனிவர்சிட்டி இஸ் ஹெல்பிங் அஸ் லாட். அதனால் எந்த பயமும் பயப்பட வேண்டாம். Okay sir, clear and all right. Thank you so much for your time and all of this sir. Thank you. Thank you very much. Bye sir.